அதிசயங்களெல்லாம் எடுத்தோரைத்து அதிசயமானவரே இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்களெல்லாம் எடுத்தோரைப்பேன் அதிசயம் உன்னதமானவரே என் உறவிடும் நீதானே உன்னதமானவரே என் உறவிடும் நீதானே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே ஒதுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளை புகழிடமே ஒதுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளை புகழிடமே நெருக்கடி வேளை புகழிடமே நெருக்கடி வேளை புகழிடமே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்களெல்லாம் எடுத்தோரே அதிசயம் உயர்த்தி சொல்லுகிறேன் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்களெல்லாம் எடுத்தோரே அதிசயமானவரே உன்னதமானவரே உறவிடும் நீதானே உன்னதமானவரே என் உறவிடும் நீதானே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை வானத்துக்கு நேராக கரங்கள் உயர்த்துவது நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதி 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 துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, மகத்துள்ளவரே, மகிமையானவரே, சிறந்தவரே, நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை சொல்லு. செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கர்த்தாவே தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே நாமத்தை இன்னும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே நாமத்தை இன்னும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாமத்தை இன்னும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாமத்தை இன்னும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. செங்கடல் சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம் பாதைகள் கிடைத்திடும். பாடிடுவோம்
எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் சொல்லுகிறேன், கோலியாத் நம்மை கொஞ்சமும் இயேசு என்னும் நாமம் உண்டு ஜெயிக்கிறோம். இயேசு என்னும் நாமம் உண்டு. மறுபடியாக சொல்லுகிறேன், இயேசு என்னும் நாமம் உண்டு. கரங்களை வானத்துக்கு மேலாக உயர்த்துவது. நன்றி தகவலே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, துதிக்கரமானவரே, துதிக்கரமானவரே. துதி 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 துதிக்கரமானவரே, 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 துதிக்கரமானவரே.
எல்லா நாங்களும் தேவனை துதிப்போம். அநேகருக்கு ஒரு மருத்துவமனை சபையா மாற்றுங்க, மருத்துவமனை சபையா மாற்றுங்க, ஒரு ஹீலிங் சென்டரா மாற்றுங்க, சுகமாக்கிற மையமா மாற்றுங்க. கேளுங்க கேளுங்க, கேட்கிற யாரும் பெற்றுக்கொள்ளுங்க. என் சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமனை சபை. கேளுங்க, மருத்துவமனை சபையா மாற்றுங்க, மருத்துவமனை சபையா மாற்றுங்க, ஒரு ஹீலிங் சென்டரா மாற்றுங்க, அற்புதம் அடையாளத்தின் சபையா மாற்றுங்க, ஆச்சரியத்தின் சபையா மாற்றுங்க. எத்தனோ ஜனங்கள் நோய்வாதப்பட்டிருக்கிறாங்க, கேன்சர்ல இருக்கிறாங்க, தீராத வியாதிகள் அகப்பட்டிருக்கிறாங்க. ஜெபிங்க தேவ ஜனமே, அவருடைய நாமத்தை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க, 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 உயர்த்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. சுகமாக்கும் ஆண்டவரே, சுகமாக்கும், சுகத்தை தாரும், சுகத்தை தாரும். சுகமானேன், சுகமானேன், தலைமுறைகளால் சுகமானேன். கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேட்பாங்க எல்லாரும். ஒரு நிமிடம், 1 minute. சுகமாக்குவானே, 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 சுகமாக்குங்க. சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமனை சபையை மாற்றுங்க, ஒரு ஹீலிங் சென்டரா மாத்துங்க, ஒரு ஹீலிங் சென்டரா மாத்துங்க, ஒரு ஹீலிங் சென்டரா மாத்துங்க. சுகமாக்குற உயர்த்துங்க, சத்தம் உயர்த்துங்க. கர்த்தர் எடுத்த ஒன்றை நான் கேட்பேன், அதுவே சத்தங்களை வானத்துக்கு நான் உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. உடைந்த உள்ளங்களுக்கு கர்த்தர் ஆற்றுவார், நொறுங்குண்ட இருதயங்களுக்கு கர்த்தர் காரியத்தை ஆற்றுவார். சுகத்திதான், சுகத்திதான். உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க, உயர்த்துங்க. நன்றி, நன்றி. நன்றி, 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 நன்றி. சத்தத்தை உயர்த்துங்க, உயர்த்துங்க. It's time that you talk to God. It's time that you talk to God. ஆண்டவரிடம் பேசுகிற ஒரு நேரங்க, a communication with God. ஆண்டவரிடத்தில் உறவாடுகிற ஒரு நேரங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நீ செய்கிற ஒரு ஜெபம், ஒரு தலைமுறையை மாற்றும், ஒரு தலைமுறையை மாற்றும், ஒரு தலைமுறையை மாற்றும். என் சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமனை சபையாக. எத்தனோ ஜனங்கள்லாம், எத்தனோ ஜனங்கள் பிரச்சனையில் இருக்கிறார் தேவ ஜனம். எத்தனோ ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினால சுகமாக்குற வல்லமையை ஊற்றுங்க சபையில. ஆண்டவரே, சர்ச்சை தேடி வருகிற ஜனங்கள், இந்த சபையை தேடி வருகிற ஜனம் யாவற்றுக்கும் ஒரு பெரிய அற்புத அடையாளத்தின் பிம்பமாக மாறுபடியா நான் ஜெபிக்கிறேன் தகவலே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால, வல்லமை மிக்க நாமத்தினால, அதிகாரம் கொண்ட நாமத்தினால, விசேஷமானவருடைய நாம, தேவனாகி கர்த்தருடைய நாமம், தேவனாகி கர்த்தருடைய நாமம், மகிமை, 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 மகிமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, மகிமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நான் செய்கிற பிரார்த்தனை இன்றைக்கு மட்டும் அல்ல ஆண்டவரே, ஒரு தலைமுறையை மாற்றப்படுத்தும் ஆண்டவரே, ஒரு ஜெனரேஷன் மாறட்டும் 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 ஆண்டவரே. Rabba rebe ruba nante rebe shuru dobunta rabba rebenda rabba shere rebenku rabante rabo shabanti rakha nanti rabba. Jebinga, 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 jebinga. விடாதீங்க, 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 விடாதீங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். அநேகருக்கு என் சபை ஒரு மருத்துவமனை சபையா மாறுச்சுங்க.
அநேகருக்கு என்னுடைய சபை ஒரு மருத்துவமனை சபையா மாறிட்டுங்க, மருத்துவமனை சபையா மாறிட்டுங்க, ஒரு மருத்துவமனை சபையா மாறிட்டுங்க, ஒரு ஹீலிங் சென்டரா மாறிட்டுங்க, சுகமாக்குற ஒரு சர்ச்சா மாறிட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து 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 நாமத்தினால வல்லமை வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, பராக்கிரமம் உண்டு, அற்புதம் உண்டு, அடையாளம் உண்டு இயேசுவின் நாமத்தினால. தேவ ஜனமே விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. உடைய உபவாசத்தின் நாட்களை கர்த்தரிடத்துல மன்றாடுகிற ஒரு முக்கியமான ஒரு பகுதிங்க. தேவன் தாமே ஒரு பெரிய சுகத்தின் ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும். ஒரு சுகமாக்குற ஊழியம், ஒரு அற்புத அடையாளத்தின் ஊழியம். எத்தனோ ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு சுகத்தை அழைக்கிற ஒரு ஊழியத்தை தரட்டும். இந்த சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமனையாக மாறட்டும். ஆண்டவரே, உங்களுடைய நீதி வலது கரத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல தகவனே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியாக உங்களை சந்திப்பதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் தாமே இம்மற்றும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலன் என்னமா இருக்குதுங்க? பூர்ணமா இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனகி கர்த்தர் தாமே அவருடைய வசனம் சொல்கிறது போல அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு நன்மையும் என்ன ஆகுதுங்க? குறைபடாது. கிறிஸ்து இயேசுக்குள் ஆண்டவர் தாமே நம்ம இன்னும் ஊக்கப்படுத்துவார்னு சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். நீங்க செய்கிற இந்த பிரார்த்தனை இது இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கும் அது பெரிய பாதிப்பை கொண்டு வரும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சோ தயவு செய்து நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் உங்க மைண்ட்ல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வெறும் என் தலைமுறை மட்டும் தொடப்படாது, அடுத்த தலைமுறையும் தேவனை கர்த்தர் நீரூற்றாக இது ஆண்டவர் கொண்டு போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் ஜெபித்தால், நீங்கள் ஆண்டவரிடத்துல மன்றாடினால், நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்டால், அடுத்த தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்க என்னவா இருக்கிறாருங்க. இன்றைக்கு நீ சுத்தமாக, நாளைக்கு உன் நடுவுல நானு பெரிய காரியங்களை நானு செய்கிறேன் என்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ எத்தனோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனோ ஜனங்கள் வியாதியில் அகப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் செய்கிற ஒரு சின்ன பிரார்த்தனை அந்த வியாதி உள்ள ஜனங்களை கர்த்தர் பரிபூர்ணமாக சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறீங்களா? டாக்டர் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை என் தேவனால் கூடும். விசுவாசிக்கிறவங்க, மருத்துவர் கையில கூடாத காரியம் என் தேவனால. சோ நீங்க செய்கிற ஒரு பிரார்த்தனை ஒரு அழிவுக்கு போகிற மனுஷனை நித்திய பரிமாணத்துக்கு மாற்றி தரும். எத்தனோ ஜனங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறாங்க. நீங்க செய்கிற ஒரு பிரார்த்தனை கர்த்தருடைய சாபத்தை உடைக்கலாம், அவருடைய கட்டுகளை உடைக்கலாம், தார்பால்களை உடைக்கலாம். கர்த்தர் தாமே அந்யோன்யத்தை கொண்டு வருவார். அந்த வீட்டுக்குள் ஒரு அற்புதம் நடக்கும். தேவனகி கர்த்தர் தாமே பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு ஆன ஒரு பிள்ளையை ஏற்படுத்தி கொடுக்க அவர் மகத்துள்ளார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா வேதனையில போகிறவர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லுகிற இந்த வார்த்தையுடைய என்னங்க முக்கியத்தை புரியும். இருக்கிறவர்களுக்கு என்னைக்குமே பரவாயில்ல விடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இல்லாதவர்கள் எப்பொழுதுமே ஏங்குகிறவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஜனங்களுக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். கர்த்தர் தாமே அற்புதம் செய்வார், வழிவாசலை திறப்பார், கர்த்தரை தேடும்படியாக மாற்றுவார். என்னதுங்க இக்கட்டான சூழ்நிலை, என்னதுங்க மரணத்துக்கு தேடிட்டு இருக்கிற ஜனங்களே, இன்னும் சில மாதமே, சில நாட்களே, சில வாரங்களே இருக்கப்படுகிற ஜனங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பிரார்த்தனை, ஒரு அற்புதமான வாக்கியம், ஆண்டவருக்கு முன்பாக மன்றாடுகிற ஆவி அவர்களை தொட்டு பரிபூர்ணமாக சுகமாக்க தேவன் கூடுமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அது எஸ்பெஷலி இந்த ஃபாஸ்டிங் டேஸ்ல அவர்களுக்காக என்ன பண்ணுங்க பாருங்க. கர்த்தரை தேடாத ஒரு அற்புதம் அல்ல. Don't expect God to do a miracle without seeking him. என்னங்க உங்களுக்காக நான் சாப்பிட முடியுமான்னு கேட்கிறேன். உங்களுக்காக நானு சாப்பிட முடியுமா? நல்ல உணவை சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன்? அவர்களுக்கு ஒரு வயிறு உண்டு, அவர்களுக்குள்ள ஒரு பசி தாகம் உண்டு. அதே போல தேவன் நீதி நியாயமும் கூட அவர்கள் தேவனை தேடணும். நீங்க செய்கிற ஒரு பிரார்த்தனை என்னதுங்க வெறும் வெளியரங்கமான மாம்சரீகமான சுகத்துக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய சுகமும் ஆவிக்குரிய பிம்பங்களும் அவருடைய வாழ்க்கையில தேவனை கர்த்தர் மாற்றி தேவனை தேடுகிற பிள்ளைகளாக ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? தேவனை தேடுகிற பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றுவார். சோ வெறும் சரீர விதமான அற்புதம் அடையாளம் அல்ல,
என்னதுங்க, ஒரு மனுஷன் தேவனை மறுபடியாக, நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இன்னும் கர்த்தரை அறியாமல், தேவனை தேடாமல், கடவுளே தேடாதவனுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய மாட்டார். சாரி, செய்ய மாட்டார். கடவுளுடைய வாசனை இல்ல, அவளை வற்புறுத்தி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள செய்ய மாட்டார். ஏங்கர்களுக்கு ஆண்டவர் செய்வாரா? ஏங்காதவர்களுக்கு செய்வாரா? மன திருமணங்களுக்கு செய்வாரா? மனம் திரும்பாதவர்களுக்கு செய்வாரா? மனம் திரும்பப்பட்டவர்கள் எங்க இருப்பாங்க? எங்க இருப்பாங்க? அவருடைய சபையில இருப்பாங்க. மனம் திரும்பாதவங்க எங்க இருப்பாங்க? உங்களுக்கு தெரியும் அந்த விலாசம். என்னங்க, நீ யாருகிட்ட வேணாலும் ஜித்தாரு, பிடிவாதமா இரு, கர்த்தர்கிட்ட மாத்திரமே. யார்கிட்ட வேணாலும் என்னவாரு? பிடிவாதமா இரு, கர்த்தர்கிட்ட மாத்திரமே. கர்த்தர் பராக்கிரம் உள்ளவர், கர்த்தர் யுகித்து பார்க்கிறவர், கர்த்தர் ஆராய்கிறவர், கர்த்தர் முற்றிலும் அறிந்திருக்கிறவர், கர்த்தர் தாமே துவக்கமும் கர்த்தர் தாமே முடிவுமாக இருக்கிறார், கர்த்தர் தாமே ஆல்பாவும் கர்த்தர் தாமே ஒமேகாவாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு மனுஷனை தொடும்படியாக அவர் முயற்சி பண்ணிட்டார்னா, அவன் எந்த அடி தட்டுல இருந்தாலும் கூட ஆண்டவனை போய் சந்தித்து அவனை கொண்டு வர தேவனால் கூடுமாக இருக்குது. அது எத்தனோ தேவ ஊழியக்காரருடைய வாழ்க்கை நீங்க பார்க்க கேட்பீங்க. விசுவாசிக்கிறவங்க, எலியா ஒரு இடத்துல அவர் கேட்கிறார், ஆண்டவர் இனி நான் வாழ எனக்கு விருப்பம் இல்லை, நீ என்னுடைய பிராணனை நீங்க எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார். கர்த்தர் அவனுக்கு என்ன மாதிரி ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, அவன் மரணத்தை காணலையா. நான் சாகணும்னு சொல்லி கேட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்தான் பாத்தீங்கன்னா, என்ன செய்யறாருங்க, அவனுக்கு மரணத்தை ருசி பார்க்கவில்லை. இதுவரைக்கும் உலக தோற்றத்துக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் உயிரோடு இருக்கு. இதுதான் வேதம் நமக்கு கற்று தருகிற ஒரு விஷயம். வருவாங்க, ஒரு நாளைக்கு வருவாங்கன்னு பைபிள் வசனம் சொல்லுங்க. So we believe in those concepts. We believe in those men. அந்த தெய்வ மனுஷர்களை சார்ந்து இருக்கிறோம், நம்புகிறோம். சாக தேடுகிறவருக்கு ஆண்டவர் ஜீவனை தருகிறார். கர்த்தர் ஒரு மனுஷன் தேடிட்ட பிறகு ஆண்டவர் அவனை விடமாட்டார். ஆண்டவர் அந்த மனுஷன் என்ன செய்வாருங்க, ஆசீர்வதித்தே ஆசீர்வதி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ இந்த நாட்களிலே உண்மையாகவே என்ன பண்ணுங்க, ஆண்டுடைய சமூகத்தை என்ன பண்ணுங்க, அதிகமாக தேடுங்க. ஒரு ஜெப விண்ணப்பம் என்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் அரங்கத்துல ஒரு 10 கிளாஸ், கீழ அரங்கத்துல ஒரு 10 கிளாஸ் ஜெபம். ஏன் சில ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, ஏன் சில ஜெபங்கள் கேட்கப்படலன்றதுக்கு அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லி கொடுங்க. 10 கிளாஸ் இருக்குது, மேல கீழே என்ன இருக்குதுங்க, 10 கிளாஸ் இருக்குது. ஒரு துளியாக என்னங்க, மேல இருக்கிற கிளாஸ்ல ஒவ்வொரு துளியாக, ஒரு துளி 1 2 3 4 5 அப்படின்னு 10 கிளாஸ்க்கு ஒவ்வொரு துளியை நம்ம நிரப்பிட்டு போனா எவ்வளவு நாள் எடுக்கும்? எவ்வளவு நாள் எடுக்கும்? என்னங்க, நாள்கள் எடுக்குமா? கீழே அதே மாதிரி 10 கிளாஸ் இருக்குது. ஆனா இந்த துளிகள் ஒரே கிளாஸ்ல நாம நிரப்புகிறோம். மேல 10 கிளாஸ்லயும் ஒவ்வொரு துளிகளை நிரப்புகிறோம். கீழே 10 கிளாஸ் இருக்குது. ஆனா நிரப்புறது எவ்வளவுங்க? ஒரே ஒரு கிளாஸ். எது இந்த ரெண்டுல எது அதிக வேகமாக நிரம்பும் நீங்க நினைக்கிறீங்க? என்னங்க, ஒரே ஒரு கிளாஸ். வண்டர்ஃபுல். நம்மளுடைய விண்ணப்பங்கள் ஜபங்கள் அதிகமா இருக்கலாம். நம்ம நிறைய ஜபங்களை வைக்கும் போது, குறிக்கங்களை வைக்கும் போது நம்முடைய பிரார்த்தனை கேட்கப்படுகிறதுக்கு நாட்கள் எடுக்கும், டைம் எடுக்கும். ஆனா ஒரு விஷயத்துக்கு நீங்க போக்கஸ் பண்ணி, ஒரே ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நிரப்பும்படியாக ஒரு அத்தியாயத்துக்குள்ள எனக்கு இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. அதுதான் இந்த நாட்கள் ஊழியக்காரர் செய்யற ஒரு ஜபம். என்ன ஜபம் தெரியுங்களா? என்னுடைய சபை அநேகருக்கு என்னங்க நிறைய தேவைகள் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும், உண்மையா சொல்கிறேன். லட்சக்கணக்கான தேவைகள் சபையில் இருக்குது. பட் தட் இஸ் செகண்டரி பாயிண்ட். ரொம்ப முக்கியமான அத்தியாயம், என் சபை அநேகருக்கு என்னவா மாற்றுங்க, ஒரு மருத்துவமனை, ஒரு போக்கஸ். கர்த்தர் இடத்துல ஒன்றை நான் கேட்பேன், அதுவே நாடுவேன். சோ நாம் செய்கிற 10 விண்ணப்பங்களை ஒரு விண்ணப்பத்துக்கு மற்றும் போக்கஸ் பண்ணும். அந்த ஒரு விண்ணப்பம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன, எந்த அத்தியாயம்? நீங்க 10 நிரப்புறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்களா, இல்ல 1 நிரப்பலான்னு ட்ரை பண்றீங்களா? இந்த 10 கிளாஸ் நிரம்புற நேரத்துல என்னதுங்க, இந்த கிளாஸ் எல்லாம் நிரம்பிடும். ஒன்னொன்னா போக்கஸ் என்னங்க, 1 நிரம்பிடும். அப்ப 9 கிளாஸ் இருக்கும், இன்னொன்னு நிரம்பிட்டு வரும். என்ன ஆயிடுங்க, விசுவாசிக்கிறவங்க. சோ நம் 10 ஆண்டவர் செய்வார்னா கண்டிப்பா செய்வார். ஆனா அவருடைய போக்கஸ் ஸ்கேட்டர் ஆகுது, அது பிரிக்கப்படுகிறது. உடைய போக்கஸ் எப்போதுமே ஒண்ணுதான் இருக்கணும். ஒருவேளை
வரங்களுக்காக கேக்குறீங்களா? ஒரு போக்கஸ்ல இருங்க. வரத்தை ஆண்டு தாங்க. அபிஷேகத்துக்காக கேக்குறீங்களா? அபிஷேகத்துக்கு மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. டூ மெனில வைக்காதீங்க. நிறைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டாலண்ட் போல எல்லாத்துலயும் கை வச்சுட்டு எல்லாமே அறக்குறையா விட்டுட்டு வந்துருவாங்க. என்ன ஆயிடுங்க? இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த 10 கிளாஸ் நிரம்புறதுக்குள்ளே தண்ணியும் டேஸ்ட் மாறிடும். சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா விழுதுட்டே இருந்தா என்னடுங்க? நாளடிவுல என்னடுங்க? டேஸ்ட் பிளேவர் மாறிடும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க பிளேவர் மாறிடும். ஐயோ நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் எவ்வளவு பிரேயர் பண்ண ட்ரை பண்றேன், எதுவுமே எனக்கு சாதகமா இல்ல. நான் இவ்வளவுதான் எனக்கு ஆகுது, எனக்கு இவ்வளவுதான். ஆமா, நீ உன்னுடைய 10 விதத்துல இருந்து உன்னோட துளிகளை நீ செலுத்தும் போது அது அப்படிதான் போகும். கர்த்தராகி ஆண்டவர் கூட வெளிப்பாடு புஸ்தகத்தில் நமக்கு கற்றுத் தருகிறது போல உன்னுடைய ஒவ்வொரு கண்களுடைய துளிகளை அவருடைய ஜாடியில் என்ன செய்கிறார்களா? நிரப்புகிறவராக இருக்கிறார். He fills the cup. கப்ப நிரப்புங்கன்ற. விசுவாசிக்கிறவங்க ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுங்க? too many request வச்சுக்கிறதை காட்டலாம். ஒவ்வொரு ரிக்வெஸ்ட் எது இம்பார்ட்டன்ட், 10ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஒரு 10ல இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு ஜெபிங்க. பாருங்க, 14 நாளாக ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஒரு பாயிண்ட் என்ன தெரியுங்களா? என் சபை அநேகருக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். வேற எதுவுமே கேட்கல. இந்த சபைக்குள் நுழையும் போதே ஆண்டவர் சுகத்தை ஆரம்பிக்கணும். அற்புதம் பெற்றுக்கொள்ளணும். பேய் பிசாசுகள் என்ன ஆகணுங்க? ஓடணும். இங்க ஒரு தம்பி ஒருத்தர் வராரு, வரும்போதெல்லாம் சொல்வாரு, உங்க கிட்ட வரும்போதெல்லாம் ஒரு வைப்ரேஷனுக்குள்ள ஆகுது. நான் இன்னும் ஆன்மீகத்தை இன்னும் கற்றுக்கணும், எனக்கு கடவுளை பத்தி சொல்லிக் கொடுங்க. ஒரு புறஜாதி தம்பிக்குள்ள வைப்ரேஷன் ஆகுதான். பல ஆண்டாக பல தலைமுறையாக இங்கதான் இருக்கிறோம், ஒரு வைப்ரேஷன் இல்லாத இருக்கிறோம். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. சோ ஃபோக்கஸ் ஆன் காட். விசுவாசிக்கிறீங்களா? சோ கடந்த வாரத்துல நாம தேவனுடைய ஆலயத்தை ஆண்டவர் சுத்திகரித்தார். எதை சுத்திகரித்தாருங்க? தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணாருங்க? சுத்திகரித்தார். என்னுடைய வீடு எல்லாருக்குமே ஜெப வீடாக இருக்கணும். நீங்களும் என்ன பண்ணிருக்கிறீங்க? கல்லருடைய கொகைகளாக நீங்க மாத்தி இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்க. இப்பொழுது மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அத்தியாயத்துல 12ஆம் வசனத்துல இருந்து நாம் ஒரு பகுதியை வாசிக்க கேட்பாங்க. நாம் போன வாரத்துல 1 பேதுரு 4:17 இருந்து கேட்கும் போது ஆண்டவர் தாமே தம்முடைய ஆலயத்துல நியாய தீர்ப்பை விசாரிக்கிறார்னு சொல்லி பார்க்க கேட்டோம். ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹவுஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய ஆலயத்துல என்ன ஸ்டார்ட் ஆகுதுங்களா? நியாய தீர்ப்பு. இப்பொழுது மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ல இருந்து வாசிக்க கேட்பாங்க. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு என்ன உண்டாயிடுச்சுங்களா? பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். ஏதாகிலும் அகப்படும் என்று பார்க்க வந்தார். ஏதாகிலும் கர்த்தரும் உங்களை தூரத்திலிருந்து பார்க்க வருகிறார். ஒரு மரமானது எவ்வளவு பசுமையும் செழிப்பா இருக்கிறது என்றா என்னங்க நல்லா இருக்கிறன்ற அத்தியாயம் அல்ல. ஒரு மரத்துடைய அழகு கனிகளால. என்னங்க இந்த வசனத்துடைய பகுதிகளை நீங்க வாசிக்க கேட்கும்போது அதோட காலம் இன்னும் வரலன்னு சொல்லிதான் இருக்கு. ஆகிலும் கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார். என்னங்களா? என்னங்க அத்தி மரத்துடைய என்ன இல்லைங்க? காலம் வரலையா? சீசனே இல்ல. காலம் இராதபடி சீசனே இல்ல. ஆனா காட் எக்ஸ்பெக்ட் பண்றார். சீசன் இல்ல, ஆனா என்ன எதிர்பார்க்கிறாருங்க? என்னங்க எதிர்பார்க்கிறார்? என்னங்க இது அர்த்தம்? இது ஒரு மரத்தை குறித்து அல்ல. மரத்துக்கு நிறைய அத்தியாயங்கள் உண்டு. உதாரணத்துக்கு நாட்டப்பட்ட ஒரு செடியானது மரமா மாறும். நாட்டப்பட்ட செடி என்னங்க மரமா மாறலாம். செடியானது புடுங்கி எடுத்து இன்னொரு பகுதியில வைக்கலாம். ஆனா மரமானது அந்த மாதிரி செய்ய முடியாது. ஒரு வாட்டி நீங்க மரத்து மேல கை வச்சிட்டீங்கன்னா என்ன நடந்துறீங்களா? என்ன நடங்க? அதோட வளர்ச்சி என்னங்க? அதோட மேன்மை. ஏன்னா ஒன்ஸ் அது உள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும் தெரியுங்களா? அது திருப்பி ஒரு விசுவாசி ஆனவன் தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கப்பட்ட பிறகு அவன் தேவனுடைய வார்த்தைக்குள்ள, தேவனுடைய அஸ்தித்துக்குள்ள
அவன் ஆழமாக பதியணும். அதனாலதான் நமக்கு சில பகுதி நேரம் துதிக்காகவும் பாடலுக்காகவும், சில மணி நேரங்கள் ஜெபத்துக்காகவும், சில பகுதிகள் சங்கீத பாகத்துக்காகவும், மற்ற முழுமையான நேரத்தை தேவனுடைய வாக்குக்காகவே வைக்கப்பட்டிருக்குது. என்ன இருக்குதுங்க? கொஞ்சம் 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 போகுது. ஆனா முழுசுன்னு சொல்லும்போது, முழுமைன்னு சொல்லும்போது என்னதுங்க? அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபையின் மேல கிருபை பற்றும். வசனத்துல என்ன ஆகணுங்க? நீங்க மேல வளர்கிறதை காட்டிலும் என்னவா வளரணுங்களா? கீழே வளரணும், ஆழத்துக்குள் வளரணும், வசனத்துக்குள் வளரணும். நிறைய பேர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே பசுமையா இருப்பாங்க, ஆனா உள்ள என்னவா இருப்பாங்க? ஆழத்துக்குள்ள வேறு இல்லாத இருக்கும். தேவனுக்கு கர்த்தருடைய வசனத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சபிக்கும் போது வேரோட பட்டி போயிடுச்சு. வேரோட என்ன ஆயிடுச்சுங்க? பற்று போயிடுச்சு. அது ஒண்ணுமில்லாத ஆயிடுச்சு. ஆனா ஓப்பனிங் இன்ட்ரோடக்ஷன்ல வேற வேதம் சொல்லுகிறது, அந்த செடியானது இல்ல அந்த மரமானது பசுமையாக இருந்தது. பசுமையாக இருந்தது. பார்வைக்கு பசுமையா இருக்குது. ஆனா உன்னிடத்துல பெற்றுக்கொள்ள ஒண்ணுமே கிடையிலையே. உன்னுடைய குணங்கள் என்ன? அவன் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சமைகள் வாய்த்தாலும் சமைகள் வாய்க்கவிட்டாலும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீங்கள் எல்லோருக்குமே என்ன பண்ணுங்க? சொல்லியே. இப்ப இந்த வசனம் நமக்கு தெரியும். இப்ப கேள்வி உங்களை கேட்டா அதுக்கு பதில் வராது. என்ன மாதிரி கேள்வி கேட்பீங்க பாஸ்டர்? இந்த சுவிசேஷத்தை உடைய குடும்பத்துக்கு சொன்னியா? என்ன பதில் வந்துச்சு? அதுக்கு பதில் வராது. என்னங்க? நாம் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக பசுமையா இருக்கிறோம். ஆனா ஏசப்பாக்கு கொடுக்கறதுக்கு என்ன இல்லைங்க? நம்ம இடத்துல என்ன இல்லைங்க? ஒண்ணும் இல்லை. கனி தராத மரம், கனி தராத கொடி எதுவோ அது வெட்டுண்டு அக்கினிக்குள்ள போடப்படம் இருக்குது பாருங்க. ஒரு பகுதியில அக்கினிக்குள்ள போடப்படும், இன்னொரு பகுதியில இப்ப நம்ம வாசிக்க கேட்கும் போது கனி தராத எந்த ஜனங்களாக இருந்தாலும் அவர்கள் சாபத்துக்குள்ள போயிடுவார். என்னங்க? கர்த்தருடைய மேன்மையான ஒரு வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு நீங்கள் என்னதுங்க? கனி தருகிற பிள்ளைகளாக மாறணும், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாறணும். நாட் ஒன்லி அவுட் சைட் பட் இன்சைட். நீ என்ன இருக்கணுங்க? உன்னோட growth, உன்னுடைய வளர்ச்சி ஆண்டவருக்கு மிக 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 என்னவா இருக்குதுங்க? அவசியமாக இருக்குது. அதுதான் யோவான் புஸ்தகத்துல 15 நீங்க வாசிக்க கேட்கும் போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை நான் உங்களுக்கு செய்கிறேன். அதே யோவான் புஸ்தகம் 17 அதிகாரத்துல 3 வசனத்தை நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா, இப்பொழுது சொல்லப்படுகிற நான் உங்களுக்கு சொன்ன இந்த உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது என்ன ஆயிட்டு இருக்கிறீங்க? சுத்தமாயிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற சில பகுதிகள் உண்டு. குரோ, வளர்ச்சி. ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்கணுங்க? வளர்ச்சி. வளர்ச்சி இல்லைன்னு சொன்ன என்னதுங்க? வளர்ச்சி இல்லைன்னா என்னடும்? ஒரு மனுஷன் பணத்திலும் வளரணும், குணத்துல வளரணும், குடும்பத்துல வளரணும், ஸ்தானத்துல வளரணும். வளர்ச்சி இருக்குதா இல்லைங்களா? கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனும் கடவுளுக்காக ஏதாகிலும் அவன் இருக்கிற நாட்களிலே அவன் செய்தே ஆகணும். அதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷன் இடத்துல எதிர்பார்க்கிறார். உன் இடத்துல கிட்ட அகம்படுமா, ஏதாகிலும் சிக்கமா, ஏதாகிலும் தேடி வருகிற நேரத்துல இருக்குமா? விசுவாசிக்கிறவங்க don't give a reason for tomorrow. நாளைக்கு காரணம் சொல்லாத. Today is the day for salvation. இந்த நாள் தான் ரட்சிப்பின் நாள் பைபிள் சொல்லுகிறது. நாளைக்கு அல்ல. எந்த நாளுங்களா? இந்த நாள் தான் ஆண்டவருக்கு முன்பாக மன்றாடுகிற நாள். இந்த நாள் தான் ஆண்டவருக்கு முன்பாக கேட்கிற நாள். தேவ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு நிச்சயமாக தேவனுக்கு முன்பாக நீ பதில் கொடுத்தே ஆகணும். நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. அதான் வசனத்துடைய கீழ பகுதி சொல்கிறது பாருங்க. அப்படியே அவர் அவனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் எல்லாம் வேறொன்றையும் காணவில்லை. இல்லைங்க, இலைகள் இல்லாமல் வேறொன்றும் காணவில்லை. இலைகள் இல்லாமல் வேறொன்றும் என்ன பண்ண இல்லைங்களா? காணவில்லை. என்னங்க நம்ம செடியில என்ன இருக்குதுங்க? இலைய விட்டா வேற என்ன இல்லைங்க? ஒண்ணுமே இல்ல. வெறும் இலையதான் வச்சிட்டு இருக்கிறோம். மற்றபடிக்கு என்ன இல்லைங்க? ரட்சிப்பின் ஆடை மட்டும் தான் இருக்குது. ஆனா அதுக்கு வேண்டிய குணம் என்ன இல்லைங்க? கிளாரிட்டி என்ன இல்லைங்க?
இல்ல நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா இல்லையா? தேவ ஜனமே, ஒவ்வொரு மனுஷனிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இலைகளை தவிர்த்து அவருக்கு கொடுக்க என்ன இல்லைங்க, ஒன்றுமில்லை. ஏன் இந்த அத்தி மரத்தை ஆண்டவர் சபித்தார்ன்றதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் உங்களுக்கு சொல்றேன். இந்த அத்தி மரம் தான் மனுஷர்கள் பாவம் செய்த உடனே அந்த மரத்துடைய அத்தி மரத்துடைய இலையை பறித்து அவர்கள் அணைந்து கொள்கிறார். இதுதான் ஏதேன் தோட்டத்துல நடந்த ஒரு விஷயம். தேவன் தாமே பிடிக்கல. என்ன பிடிக்கல ஆண்டவருக்கு? உன்னை நீ ஜஸ்டிஃபை பண்ணிக்காத, சுயமாக நீ உன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்காத. நீ செய்தது தப்பு. அடுத்த பகுதி என்ன பண்ற நீ? செய்தது ஏற்கனவே என்னதுங்க, ஆதாம் ஏவாள் தப்பு. அடுத்தது என்ன செய்யறாங்க? அத்தி மரத்துடைய இலையை எடுத்து ஆடையாக அவர்கள் அணைந்து கொள்கிறாங்க, ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க. நான் செய்யறது கரெக்டுப்பா. அதனாலதான் இந்த வசனமும் சொல்கிறது, இந்த செடியில இல்ல இந்த மரத்துல இலையை தவிர்த்து வேறொன்று காணப்படவில்லை. பாருங்க, ஏதேன் தோட்டத்துக்குள்ள நடந்த அந்த சம்பவத்துல என்னங்க இதே விஷயம் தான் நடந்திருக்கும். என்ன விஷயம் நடந்திருக்கும்? ஏன்னா பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கிற 2 மரங்க, ஒண்ணு நன்மை தீமை அறிகிற ஒரு மரம், அடுத்தது ஜீவ விருட்சத்தின் மரம், மூன்றாவதாக சொல்லப்படுகிற ஒரே மரம் பைபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகத்துல என்ன மரம் தெரியுங்களா? அத்தி மரம். அத்தி மரத்துடைய இலையை அவர்கள் என்ன பண்ணாங்களா? அவர்கள் ஆடையாக தரித்து கொண்டாங்க. விசுவாசிக்கிறவங்க என்னவாக தரித்து கொண்டாங்களா? ஆடையாக. சோ கர்த்தர் உன்னுடைய சுயமாக, உன்னுடைய வெளியே பாக்குறதுக்கு நாளா தான் இருக்கிறேன், எங்களுக்கு எல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. உன்னுடைய சுய ஜீவத்துல செல்ஃபிஷ் காடுக்கு பிடிக்காது. ஏதாவது அகப்படமா உனக்குள்ள ஏதாவது குட் திங்ஸ் இருக்குதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் விசுவாசிக்கிறவங்க. அதனால ஒரே காரணங்க, எத்தனோ மரங்கள் இருந்து பார்க்கிலும் அத்தி மரத்தை தான் டைரக்ட் ஆண்டவர் ஸ்ட்ரைக் பண்றார். அது அவருடைய ஊழியத்தோட கடைசி நாளில, கடைசி வேலைகளிலே அத்தி மரத்தை போய் பார்க்கிறார். எனக்கு பசி உண்டாயிடுச்சு, உன் இடத்துல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லுகிற காலம் இல்லாத நேரத்துல கூட அதை எடுத்துக்க போகிறார். பாருங்க, ஒரு காரணத்தை வைத்து போகிறார், அதை ஆண்டவர் சபிக்கிறார். விசுவாசிக்கிறவங்க, உன்னை நீ சுய நீதியாக நீ எண்ணிக்கொண்டால் அதே வார்த்தை நம்மையும் தேடி வரும். விசுவாசிக்கிறவங்க, ஆதாம் ஏவால கர்த்தரை தவிர்த்து வேறு யாருமே காப்பாற்ற முடியும். ஆதாம் ஏவால கர்த்தரை தவிர்த்து, ஏன்னா இந்த இலைய ஆண்டவர் அவர்களுடைய உடம்புல இருந்து அகற்றி போட்டு தோல் உடைய ஆண்டவர் தந்தாருன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. என்னதுங்க? நீ சுயமா எடுத்து எதுவுமே செய்து கொள்ளாத. ஒரு பலி செலுத்தாமல், ஒரு உயிர் தாகத்தை கொடுக்காமல் என்ன பண்ண முடியாது. உனக்கு ரட்சிப்பு ஆட வராது, பிளெஸிங் வராது, ஏசப்பா இல்லாத என்ன வராது உனக்கு. என்ன நன்மையான விஷயமும் ஏதேன் தோட்டத்திலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் துணிய போடுகிறதுக்கு முன்பாக ஒரு ரத்தம் பலி அந்த தோட்டத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சுங்க, சிந்தப்பட வேண்டிய அகத்தியமாக இருந்தது. விசுவாசிக்கிறவங்க, சோ தோட்டத்துக்குள்ள என்ன நடந்துச்சுங்க? தோட்டத்துக்குள்ள இந்த ஜனங்க துணி போடுறதுக்கு முன்னால ஒரு பலி செலுத்தப்பட்டது, விசேஷமான பலி. ஆனா இவர்கள் என்ன செய்தாங்க? இந்த பலி கான்செப்ட் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஓடி போய் என்ன பண்றாங்க? இலைய பறிச்சு அவர்களுக்காக போட்டுக்கிறாங்க. அதுதான் இது வரைக்கும் ஆதாம் ஏவாள் கதையில நீங்க பார்த்தீங்கன்னா என்னங்க, இந்த இலைய போட்டுட்டு நிக்கிற மாதிரி இந்த ஜங்கல் புக் கதை மாதிரி நிக்க வச்சிருக்கோம். நீங்க பாருங்க, எந்த ஸ்டோரினா பாருங்க, ஆதாம் ஏவாள் சில்ட்ரன் ஸ்டோரியில எல்லாம் பாருங்க என்ன இருக்க தெரியுங்களா? இலைய போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? மூடி இருக்கிற மாதிரி இருக்குது. சுய நீதியை தேடுகிற விஷயம். ஆனா கர்த்தர் சொல்கிற இப்படி ஆகாது, நான் என்னுடைய பிராணனை உமக்கு கொடுக்குவேன். அதுதான் ஆண்டவரை எதிர்பார்க்கிற விஷயம். அது கீழே அப்படியே வாசிக்க கேட்போம் பாருங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை ருசியாதிருக்க கடவன் என்றார். பாருங்க, இனிமேல் உன்னிடத்தில் எதுவுமே நல்ல விஷயம் வராது. Not even a single good thing shall come from you. உன்னிடத்தில் ஒரு காலமும் என்ன பண்ணாதுங்களா? கனிகள் கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும், இது போன வாரத்துல நம்ம கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆலயத்துல விற்கிறவர்களையும் என்னதுங்க, கொள்ளுகிறவர்களையும் போட்டு என்ன பண்றாருங்க? சரியா
அடிச்சு என்ன பண்றாருங்க? காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தில் வழியாக யாதொரு பந்தத்தையும் கொண்டு போக விடாமல். பாருங்க, ஒவ்வொரு இடத்தையும் ஆண்டவர் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணின்னு வராரு பாருங்க. இங்க சுய நீதி உன்னை ரட்சிக்காதுன்னு பார்க்கிறோம். தேவாலயத்துக்கு போயிட்ட பிறகு பணம் உன்னை ரட்சிக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. என்னங்க, மரத்தை பார்த்து செடியுடைய இலையை பார்த்து சுய நீதி உன்னை என்ன பண்ணாது? நான் நல்லது செய்தா எனக்கு நல்ல விமோச்சனை கிடைக்கும் அப்படின்றாங்க பாருங்க. அப்படி ஆகாது. இப்ப தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு. தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்த உடனே அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் அடிச்சு துரத்தி என்ன பண்றாருங்க? பணக்காரங்களை எல்லாருக்கையும் பலைகள் எல்லாம் தூக்கி விசிறடிக்கிறது. என்னங்க இது? அடுத்த அத்தியாயம். பணம் உன்னை என்ன பண்ணாது? பணம் உனக்கு காடோட ஃபேவரிசம் கொண்டு வராது. என்ன கொண்டு வராதுங்க? பணம் உனக்கு என்ன கொண்டு வராது? காடுடைய இரக்கமும் தயவு கொண்டு வராது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒருவேளை தானம் தர்மம் பணம் கொடுக்கறதுனால நமக்கு எல்லாமே குட் திங்ஸ் நடக்கும். நோ. ஒரு உண்மையான மனுஷனுக்கு அவன் முழுமையே ஆண்டவருக்கு சமர்ப்பணிக்கணும். எதை சமர்ப்பணிக்கணும்? ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? வெளியரங்கமா உள்ளரங்கமா? என்ன அரங்கங்க? நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், நான் கொடுக்கறதுனால காட் என்ன அக்செப்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நோ. உனக்கிட்ட இருக்கிறதுனால நீ கொடுக்கற. ஆனா அதை காட்டிலும் மேன்மையான விஷயம் என்ன தெரியுங்களா? உன்னே நீ ஆண்டருக்கு சமர்ப்பணமா போகணும். ஜனங்க என்ன நினைச்சாங்கன்னா, இதை வைத்து நான் கடவுளை தேடலாம்னு நினைச்சாங்க. அந்த பேரியரை ஆண்டவர் உடைச்சார். அதுதான் இன்னைக்கு ஏழையானாலும் சரி ஐஸ்வர்யமானாலும் சரி எல்லாருக்குமே சரிசமமான இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நாயகனாக இருப்பார். அது பணக்காரனாலும் அவர் தான், அவருடைய ரத்தம் தான் தெளிக்கப்படணும். ஏழையா இருந்தாலும் என்ன பண்ணுங்க? அவருடைய ரத்தம் தான் என்ன பண்ணுங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வசனத்துடைய நீங்க 18க்கு நாம் போயிடுவோம் பாருங்க சிஸ்டர். 19க்கு வந்துருவோம். அதை சாயங்காலமான போது அவர் நகரத்தில் இருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடை பட்டு போயிருந்தார்கள். என்னங்களா? என்ன ஆயிடுச்சுங்களா? பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். எதை கண்டார்களா? வேரோட அத்திமரம் பட்டு போய். எதுங்க அத்திமரம்? என்ன ஆயிடுச்சுங்களா? வேரோட பட்டு போய். என்னங்க அப்படின்னு அர்த்தம்? தேவன் தவித்து சுயத்துல என்னைக்கு நீ வாழ்ந்தாலும் கூட அது ஆசீர்வாதமாக என்ன இருக்காது? இருக்காது. தேவனோட ரத்தத்தை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு வேற எந்த சுயநிதியான காரியத்தை செய்தாலும் என்ன ஆடுங்க? காட் நம்ம கிட்ட நீங்க எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? நமக்குள்ள சில மாற்றங்கள் என்னதுங்க எதிர்பார்க்கிறார். இப்போ ஷீடருங்க பயந்த நிலையில கேக்குறாங்க பாருங்க. அந்த வசனம் இப்படி கொண்டு போகிறார் பாருங்க. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தானால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, ஒரு ரகசியத்தை ஆண்டவர் சொல்கிறார். நீங்க விசுவாசம் செய்தா நிச்சயமா அது ஆகுமா? இந்த இடத்துல பைபிள்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வெளிப்பாடு என்னன்னா, உங்களுடைய இருதயத்துல கொஞ்சம் கூட என்ன பண்ண கூடாதுங்களா? சந்தேகப்படாமல் என்ன பண்ணாங்களா? தேவனை விசுவாசத்தோட கேட்கணும். இப்ப இந்த அற்புதம் அடையாளம் என்ற ஊழியத்துக்கு கூட சந்தேகத்தோட இது நடக்குமா நடக்காதான்னு ஜெபிக்கூடாது. எப்படி ஜெபிக்கணுமா? எப்படி ஜெபிக்கணுங்க? சந்தேகப்படாமல் ஜெபிக்கணும். வியாதிகள் என்ன பண்ணுங்க? சந்தேகப்படாமல். இன்னைக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? என்னங்க ப்ராப்ளம்? சந்தேகம். பாருங்க, ஒரு பார்க்குக்கு நீங்க போறீங்க. அந்த பார்க்ல வந்துட்டு இப்பதான் பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்கன்னு ஒரு எழுத்தை போட்டுட்டு ஒட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சுங்க. நம்ம ஆளுங்க அந்த பக்கம் போகும்போது இப்பதான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே போயிட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? தொட்டு பார்த்துட்டு போவாங்க. இப்பதான் அடிச்சுக்கிறாங்களே காஞ்சிச்சா என்னங்க? நீங்க என்னைக்குன்னா கவனிச்சு பாருங்க, இது நடந்தே நடக்கும். சும்மாவே சிலருக்கு நோண்டி கைன்னு சொல்லுவாங்க. நல்லாதான் இருக்கும், அவங்க கை வச்சுட்டு உடஞ்சிடாது. சிலருங்க நல்லா வச்சு நிற்பாங்க,
யுகா யுகமா வச்சிருமா. சில கைங்க எல்லாம் நோண்டி கைதாங்க. என்னங்க நோண்டி 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 என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒட்சி போட்டு வச்சிருவாங்க அப்படின்வாங்க. இந்த கையிட கொடுக்காது, நோண்டி கைன்வாங்க. உண்மையாகவே அதே நீங்க வானத்துல 1,36,09,000 ஸ்டார் இருக்குதுன்னா ஆமா ஆமா ஆமான்னு போவோம். நீங்க சொன்னது கரெக்ட் கரெக்ட். எவ்வளவுங்க? 1,36,09,000 ஸ்டார் மேல நான் கவுண்ட் பண்ணனா ஆமான்வாங்க. ஆனா அது உட்கார்ந்து என்ன பண்ண மாட்டாங்க, 1 2ன்னு பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த பெயிண்ட் இப்பதான் அடிச்சு வச்சுக்கிறேன் நீங்க சொல்லிட்டு போங்களேன், போறவங்கெல்லாம் பின்னால் என்ன பண்ணுவான், அவன் கைரகை வைக்கிற மாதிரி தொட்டு பார்த்து தொட்டு பார்த்து தொட்டு பார்த்து போவான். சந்தேகத்துடைய நிலைப்பாடு பாத்தீங்களா எப்படி இருக்குது? பைபிள் சொல்லுகிறது கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாதுங்களா, சந்தேகப்படாம விசுவாசித்தால். ஏன் இன்னைக்கு நம்ம பண்ற பிரேயருக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ண மாட்டேன்றாரு? ஏன் நான் ஜபித்தாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது? அழுகிறதுனால ஒரு அற்புதம் நடக்காது, அர்ப்பணிப்புனால தான் ஒரு அற்புதம் நடக்கும். என்னங்க? அழுகைனால அல்ல. எதுனாலங்க? நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் படிச்சுட்டு ஒரு பிரசங்கத்தை எழுதிட்டு இருந்தேன். இட்ஸ் நாட் டீமன், இட் இஸ் டிஸ்ஓபியன்ஸ் சொல்லி. பிசாசுல உன்னோட கீழ்ப்படியாமல் போனதுனாலதான் அதை நீ எழுதிட்டேன்ற. என்னங்க? பிசாசு தடை செய்யலையா, நீ கீழ்ப்படியாது போனாலும் என்ன ஆச்சுங்க, எல்லா டைம் என்ன பண்ணிடுறேன்னா பிசாசு வந்து தான் இப்படி ஆயிடுச்சுங்க. பிசாசு தாங்க எங்க மேல கண்ணு போட்டாங்க, நான் வைத்திருச்சுங்க அவங்களுக்கு. யோ பிசாசு இல்லப்பா, நீ கீழ்ப்படியாது போன பாரு, அதுதான் பேரழிவு. எதுங்க பேரழிவு? எதுங்க பேரழிவு? கீழ்ப்படியாமல் போறீங்க பாருங்க, அதுதான் பேரழிவு. காட் எதிர்பார்க்கிறது என்னது? ஏன் நீ கதறி, ஏன் நீ ஆண்டவர்கிட்ட மன்றாடி கூட, why your prayer is not answered? காரணம் என்ன தெரியுங்களா? நமக்குள்ள என்ன இருக்குதுங்க, இந்த சந்தேகம் நம்ம விட்டு வெளியே ஒரு அடி கூட என்ன பண்ணல போல. ஆனா பைபிள் சொல்லுகிறது, நீ சந்தேகம் இல்லாம இந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல போய் என்னது தள்ளுண்டு போன் என்றால் சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று. நான் சொன்னபடி என்ன நடக்குங்களா? விசுவாசிக்கிறவன் நான் இருதயத்தில் பாருங்க, ஒருத்தர் ஜெபம் பண்ணாலே ஒரு சர்ச்சே மாறிடுமா, ஒரு சபையே ஜெபம் பண்ணா எப்படி ஆயிடுங்க? தேவ ஜனமே சொல்லுங்க, ஒருத்தர் இந்த அபிஷேகம் ஒரே ஒரு மனுஷன் கிடையாதுனால அந்த சபை வேற லெவல்ல இருக்கும். இங்க இருக்கிற எல்லாரும் ஒரே எண்ணத்தோட ஜெபம் பண்ண எப்படி இருக்கு, அந்த பவர் எப்படி இருக்கும்? விசுவாசிக்கிறவங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய என்ன ஜெபிக்கணும் தெரியுங்களா? எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை நீங்கும்படியா நான் ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணுங்க? அற்ப விசுவாசிகளை நான் எடுத்துட்டு இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற என்னதுங்க, அந்த அவிசுவாசத்தை நீக்கி போடுவோம் ஆண்டவரை, எடுத்து போட்டுருங்க ஆண்டவரை. எங்களுக்கு அது வேண்டாம் ஆண்டவரை, இயேசுவின் நாமத்தினால. 100 வருஷம் கிறிஸ்டியனா இருந்து நீ கடவுளுக்கு எதுவுமே செய்யலன்னு சொன்னா என்னதுங்க அதுல சுகம்? என்னான்னு கேக்குறேன். என்ன நலமா இருக்கும்? என்ன நீ நல்ல விஷயத்தை கண்ட? ஒரு நாள் ஆண்டவருக்காக வாழ, ஆனா பரிபூர்ணமா வாழ நீ பாரு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப நாட்களா இருக்கிறதுனால காட் என்னோட பிரேயர் கேட்கிறார். நோ, சந்தேகப்படாமல் தேவனிடத்துல என்ன பண்ணுங்க, விசுவாசத்தோட சொல்லி சந்தேகப்படாமல். என்னதுங்க, உன்னுடைய சுயத்தின் மேல் நீ சாயாம தேவனுடைய சித்தத்தின் மேல் சாய்கிறவனாக நீ மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதக்காரன் 38ஆம் சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்குது, எடுத்துக்கொள்ளுங்க பாக்கலாம். சங்கீதக்காரன் 38 1 2 3 வாசிக்க கேட்பாங்க. The book of Psalms chapter 38. கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும். உம்முடைய கோபத்துல என்ன பண்ணாதீங்க, கடிந்து கொள்ளாதீருங்க. உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய உக்கிரத்தில் என்ன பண்ணாதீங்க, தண்டியாதிருங்கள். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது. உம்முடைய அம்புகள் எனக்குள்ள தைத்திருக்கிறது. உமது கை என்னை இருத்துகிறது. உம்முடைய கை நாவுங்க பாருங்க. அவிசுவாசிகளே, அவிசுவாசம் தேவனுக்கு என்னங்க? விசுவாசம் பிடிக்குமா அவிசுவாசம் பிடிக்குமா? எது பிடிக்கும் ஆண்டவருக்கு? இந்த வசனம் எது? விசுவாசமா அவிசுவாசத்துக்கா? என்னங்க இந்த வசனம் விசுவாசத்துக்கா அவிசுவாசக்காரங்களுக்கா? யாருக்கு பேசப்படுகிற வார்த்தை இது? அவிசுவாசிங்களுக்கு பேசுகிறார் ஆண்டவர். ஆண்டவர் போட்டு என்ன பண்ணுவாரு, ஒரு வாட்டி என்ன பண்ணுவாரா, போட்டு பிடிச்சு தள்ளிடுவாரா?
அப்படிதானே இருக்குதுங்க அந்த வசனம். அப்படியே கீழே கேட்போம் பாருங்க எப்படி இருக்குது. உமது கோபத்தினால் உம்முடைய கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. என் மாம்சத்துல என்ன இல்லைங்க? இப்போ சொல்லுங்க, ஏன் ஆரோக்கியமா இல்ல? என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு சுகம் இல்ல? ஏன் உங்களுக்கு சுகவீனமா இருக்கிறீங்க? என்ன காரணம்? என்ன ரீசன்? ஆணுடைய கோபம் என்ன இருக்குதுங்க? உடைய கோபத்தினால் என்னுடைய மாம்சத்துல ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் இல்லை. என் பாவத்தினால் என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. என்னுடைய எலும்புகளில் என்ன இல்லைங்க? அவிசுவாசிகளே, விசுவாசத்துக்குள்ள வாங்க. விசுவாசம் வந்துச்சுன்னா இது இடம் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா இடம் கொடுத்துடணும். மழையே இடம் கொடுக்கும்போது இந்த வியாதிகள் ஏமாத்திரும். விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்களா? சோ இந்த ரொம்ப பவர்ஃபுல் வசனங்க. 38ஆம் சங்கீதம் ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைங்க. என்னுடைய எலும்புகள் மூலியமாக எனக்குள்ள என்ன உண்டா இல்லைங்க? சௌக்கியம் இல்லை. என் அக்கிரமங்கள் என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. என் தலைக்கு மேலாக பெருகிற்று. அவைகள் பார சுமையை போல அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. நாங்க விசுவாசிக்கிறீங்களா? என்னால தாங்க கூடாத பாரமா ஆயிடுச்சா? அவிசுவாசம் ரொம்ப டேஞ்சர். ஒரு அழகான விசுவாசியை கொலை செய்யறது எது தெரியுமா? எதுங்க? அவிசுவாசம், சந்தேகம். நாங்கெல்லாம் ஆண்டவர் நம்மை கூட்டிட்டு போவாரா? சந்தேகப்படக்கூடாதா? நிச்சயமாக என் தேவன் உங்களை என்ன பண்ணுவாருங்க? கூப்பிட்டு போறா. விசுவாசிக்கிறீங்களா? எங்க பாஸ் எப்போதுமே சொல்ற வார்த்தை, இங்க ஆப்சென்ட் ஆனா என்ன ஆனாங்களா? அங்க அந்த வசனம் எப்படி கொண்டு போகிறார் பாருங்க. அப்படியே கீழே, என் மதிகேட்டு நிமித்தம் என் மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி என்னுடைய புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நாற்றம் எடுத்தது. என்னதுங்களா? என்னோட மதிக்கேடுனால, என்னோட அவிநம்பிக்கையால, யோசனை செய்யாதனால, தேவனை சார்ந்து இருக்காதனால எனக்கு என்ன ஆயிடுச்சுங்க? சரீரத்துல புண்கள் உண்டாயிடுதா? என்ன மாதிரி வார்த்தை பாருங்க பைபிள் யூஸ் பண்ணிருக்கிறோம். கடவுளை தேடலன்னா எவ்வளவு டேஞ்சர்னு உங்களுக்கு தெரியல. வாட் இஸ் a danger thing in life? உலகத்துல டேஞ்சர் எதுங்க? சந்தேகம் என்னங்க? have believe on God. ஆண்டவர் மேல என்ன இருங்க? நம்பிக்கை துவாரம். அதுதான் தேவனாகி கர்த்தர் நமக்கு யோவான் 14 சொல்கிறாரு, உன்னுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமா இரு, என்னிடத்திலும் என்ன பண்ணுங்க? விசுவாசமா இரு சொல்கிறார். விசுவாசமா இரு, நம்பிக்கையா இருன்றார், நம்புங்கன்றார். இன்னைக்கு விசுவாசிக்க என்ன இல்லைங்க? நம்பிக்கை இல்லைன்னா வியாதி நம்மை தொட்டுடும், பிரச்சனை தொட்டுடும். அது ரொம்ப சின்னதுங்க, தலைநோ மாதிரி உள்ள வரங்க. அதுக்கு பிறகு அதோடைய வேலை செய்யுங்க. அதுக்கெல்லாம் பெருசா டச் பண்ணணும்னு கிடையாதுங்க. ஸ்மால் திங் போதுங்க. அவிசுவாசம், நம்பிக்கை இல்ல, ஒரு வாட்டினா நீங்க தெரிஞ்சுக்கணும், சம்திங் டேஞ்சர் இஸ் ஹேப்பனிங். சங்கீதக்காரன் 118ஆம் சங்கீதத்துல 8, 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது தெரியுங்களா? நான் மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். நான் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே. எவ்வளவு வாட்டி சொல்றா பாருங்க, கர்த்தர் தான் நம்பணும்ன்றாருங்க. என் நம்பிக்கையின் ஆதாரம் யாருங்க? கர்த்தர். அவருடைய சாபத்துக்கு ஆளாயினதை இயேசுவின் நாமத்தினால உன்னிடத்தில் ஆண்டவர் தேடி வருவார். எதை தேடி வருகிறாரு? விசுவாசம், நம்பிக்கை. தேடி வருவாரா? கண்டிப்பா தேடி வருவார். கடைசி நாட்களில மனுஷர்கள் மத்தியில விசுவாசத்தை காண்பாயோன்னு ஒரு வசனம் இருக்குது. எந்த நாட்களிலுங்க? கடைசி நாட்களிலே மனுஷர்கள் மத்தியில விசுவாசத்தை காண்பாயோ. எப்படி சொல்கிறாரு பாருங்க. கடைசி நாட்கள் என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? எதுங்க? வரத்திலும் விசுவாசம் இருக்கிறது, கனியிலும் என்ன இருக்குதுங்க? இருக்குதா இல்லையா? எதுல இருக்குதுங்க விசுவாசம்? வரத்துல. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9 வசனத்தை எடுத்துக்கொள்ளும் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிக்க கேட்போம் பாருங்க. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். என்னங்களா?
விசுவாசமும் இருக்குதா? அந்த வார்த்தை விசுவாசம் இருக்குதா? இப்ப கேட்டீங்களா? அது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் நீங்க கேட்டீங்களா? என்ன இருக்குதுங்களா? வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். சோ என்ன இருக்குதுங்க? வரத்துல கூட என்ன இருக்குதுங்க? விசுவாசம். இப்போ கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22க்கு போவோம் பாருங்க. அதே விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாங்க. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ல இருந்து கேட்போம் பாருங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். என்னங்க? இப்ப இங்கயோ விசுவாசம், இங்க என்னதுங்க? என்னங்க அப்படின்னா உள்ளவும் விசுவாசம் இருக்கணுமா? வெளியும் என்ன இருக்கணுங்க? வெளியன்றது கனி, உள்ள இருந்து வரத்தை நீங்க கையில வச்சுனே சுத்த முடியாது. ஆனா கனி என்ன பண்ணலாம் நீங்க? சோ வெளியரங்கத்திலேயே நான் வெளிப்படுத்தணுமா விசுவாசம்? உள்ளரங்கத்திலே என்ன இருக்கணுங்க? அதனாலதான் நிறைய பேர் பிரேயர் பண்ணும்போது ஏன் அவங்களுக்கு அவங்களோட ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, ஏன் அவங்களோட பிரேயர் ஆன்சர் ஆகலன்னு சொன்னா இதுதான் ப்ராப்ளம். எது ப்ராப்ளம்ங்க? இப்போ நாம 10 கிளாஸ் பத்தி கேட்டோம். ஒவ்வொரு சொட்டா நிரப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஒருவேளை கிளாஸ் வாட்டையா இருந்தா எவ்வளவு நிரப்புனா லிட்டரா ஊத்துனா கூட நான் கேட்க. இப்ப பிரச்சனை என்னது? அவிசுவாசன்ற வார்த்தை என்னது? அந்த ஓட்டை தான். பொத்தலான பை என்ற வார்த்தை ஆகாய் புஸ்தகத்துல வாசிக்க கேட்கிறோம். என்ன புஸ்தகங்க? ஆகாய் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க 5, 6, 7 நீங்க கேட்டீங்கன்னா பொத்தலான பை நீங்க நிரப்ப நினைக்கிறீங்க. ஆனா பொத்தலான பையில நீங்க அதிகமான பிரயாசப்படுகிறீங்க. பொத்தலான விஷயத்துல உங்க குளிர்கள் காய்க்கப்படவில்லை. என்னதுங்க? ரொம்ப அழகான அந்த பகுதி சொல்கிறது. ஆகாய் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசந்த வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வழிகளை நீங்க சிந்தித்து பாருங்க. நீங்கள் திரளாக விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறவர். ஒரு மூட்டை விதைக்கிறோம், ஒரு கைப்பொடி வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம், கொண்டு வருகிறீர்கள். எவ்வளவுங்க? மூட்டையாக ஜபிக்கிறீங்க, ஆனா எவ்வளவு வருதுங்க பதில்? என்னங்க? 1 ஹவர் ஜபம் பண்ணிக்கிறீங்க, எவ்வளவுங்க பதில்? கொஞ்சோண்டு. பைபிள் சொல்லுது கொஞ்சமா ஜபம் பண்ணுங்க, நிறையமா பெற்றுக்கொண்டு போங்க. ஆனா இங்க இந்த அதே வசனம் சொல்கிறது அதிகமா விதைச்சாங்களா? எவ்வளவு அறுவடைங்க? கொஞ்சோண்டு தான். பாத்தீங்களா? அவிசுவாசம், நம்பிக்கையில கடவுள் மேல என்ன ப்ராப்ளம் பாருங்க. நான் நம்பிக்கைங்க அப்படி இல்ல. நம்பிக்கைன்றது கர்த்தரை கண்மூடித்தனமாக நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்களாம் கடவுளை விட மாட்டேன். ஆண்டவர் ரொம்ப ஈஸியா கேட்ச் பண்ணிடுவார், ரொம்ப ஈஸியா பிடிச்சிடுவார். நம்ம கர்த்தருக்கு முக்கியம் கொடுக்காத நம்ம லீவ் எடுத்துருவோம். கர்த்தருக்கு இடம் கொடுக்காத எங்கன்னா பங்கன் போயிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு இடம் கொடுக்காத ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு திருமணத்துல போய் உட்காந்து இருப்போம். கர்த்தருக்கு கொடுக்காத. ஆனா நான் கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கிறேன்னு சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு பொய் சொல்ற இல்லையா? இவ்வளவு பொய் சொல்ற இல்லையா? உண்மையா இருந்தா நீ என்ன பண்ணோம்? ஆண்டவர் நேசிக்கிறான் எங்க இருக்கணும்? எங்க? சபையில இருக்கு. எங்க இருக்கிற நீ? அதான் பைபிள் சொல்லுது, திரளாக விதைத்தும் கொஞ்சமாக நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரத்தை உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். பாத்தீங்களா? என்ன பையிலிங்க? பொத்தலான பையில என்ன பண்றானா? ஏதாவது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கூலிய சம்பாதிக்கிற நீ என்னதான் தலைப்பாட உடைச்சு நீ சம்பாதிச்சுட்டு நீ வந்தாலும் கூட அது நிறைவு கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, நாங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ நாங்க முயற்சி எடுக்கிறேங்க, ஆனா வாழ்க்கையில முன்னாலும் வர முடியல. அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க. ரகசியத்தை புரிஞ்சுக்கிறேன். அவங்க பொத்தலான பையில வைக்கல, அவங்களுக்கு தெரியும் எங்க போய் வைக்கிறாங்க. அவருடைய நம்பிக்கையின் ஆதாரம் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கையின் ஆதாரம் யாருங்க? கர்த்தர் தாங்க. கர்த்தரை நீ நம்பிட்டு ஆண்டவரை போஷிப்பார், கர்த்தருனை நடத்துவார், ஆச்சரியமா நடத்துவார். மரத்தை பற்று போக வைக்கிற தேவனுக்கு
அதே மரத்தை மறுபடியாக கனி தருகிற மரமாகவும் மாற்றி கொடுக்க வல்லமை உள்ள எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் மிகுதியான கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டுடைய வசனம் சொல்கிறது போல, மார்க்கின் சுவிசேஷம் 4:20 போல 1:30, 1:60, 1:100 இவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்ற வசனத்துடைய அத்தியாயத்தை பார்த்து, your hard works will be blessed when you trust God. கர்த்தரை நம்பணும். நீங்க உங்களுடைய ஜபங்களை கர்த்தரை நம்பணும். எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணுன்றது அத்தியாயம் அல்ல. போக்கஸ். மேல 10 பாத்திரம், கீழமும் 10 பாத்திரம். என்னங்க இது 1ல போக்கஸ் பண்றது, இது 10ல போக்கஸ் பண்றது. ஆகிலும் இந்த 1ல உடைக்கப்பட்ட ஒரு கிளாஸ் உடைக்கப்பட்டிருந்தாலும் கூட நீங்க நிரப்புகிற எல்லா விஷயமும் என்ன நடந்துறீங்களா? என்னடுங்க வீணா விருதா போயிடும். சதான் காடு கேட்கிறாரு, என் மேல நீ நம்புறியா? அவர் நம்பிக்கைக்கு யாருங்க? சங்கீதக்காரன் 91ஆம் சங்கீதத்துல 1-2 சொல்கிறாரு, உன்னதமானவரின் மறையில இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் அவன் தேவனை நோக்கி சொல்வார், நீர் என்னுடைய அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன். நான் உண்மைதான் என்ன பண்றேங்க? சொல்லுங்களேன், வாய் தெரிந்து சொல்வோமா? நாங்க உங்களைதான். ஜனங்களை பார்த்து சொல்லுவீங்களா? கர்த்தரை பார்த்து சொல்லுவீங்களா? ஜனங்க கை விட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாளும் ஒரு பொழுது என்ன பண்ண மாட்டாருங்க. அதான் வசனம் சொல்றது, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவர். God is teaching us a strong lesson to the church. ஒரு மனுஷன் செய்கிற பவர்ஃபுல் prayer தன்னோட அஸ்திபாரமே மாற்றி போடும். எந்த மனுஷன் வேரை பார்த்தான் எனக்கு தெரியல, ஆனா பைபிள் சொல்லுகிறது அந்த வேரோடு பற்றி போயிருதுன்னு சொல்லி. எந்த மனுஷன் வேரை பார்க்க முடியும்? வெளியரங்கத்தை தான் பார்க்க முடியும். அப்படின்னு அர்த்தம், பூமி அந்த வேரை என்ன பண்ணிச்சுங்க? விட்டுருச்சு. ஒரு வேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன் லெவல அந்த பூமி தான். அந்த பூமி எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிக்குதோ அந்த வேற அவ்வளவு இனமா இருக்குங்க, ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு வாட்டி பூமி தன் வேற விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மரம் என்னடா? இப்ப வசனம் சொல்லுகிறது மரம் பற்றி போயிடுச்சுன்னு சொல்லல. வசனம் சொல்லுகிறது வேரோட மரம் பற்றி போயிடுச்சு. எதோடுங்க? உன்னுடைய பிரேயருக்கு எவ்வளவு பவர் இருக்குது தெரியாது. அது அடித்தட்ட வரைக்கும் தொடும். அபிஷேகமானவர்கிட்ட வேலை ஆகாத, ரொம்ப டேஞ்சர். அது வேரோட வேலை செய்ய இயேசுவின் நாமத்தினால தேவனுக்கு அதை எதிர்பார்க்கிறார். சீடர்களை பார்த்து சொல்கிறார், நீ இப்படி ஜெபித்தா நிச்சயமாக அவைகளை ஆண்டவர் செய்து முடிப்பாரா முடிக்க மாட்டாரா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் செய்வாரு நம்புகிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவன் செய்வார்ப்பா, என் தேவன் செய்வார்ப்பா, என்ன வந்தாலும் சரி என் தேவன் செய்வார்ப்பா, என் வாழ்க்கையில அவர் தான் என்னுடைய அனுகூலமாக இருக்கிறாருங்க. சங்கீதக்காரன் 46ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்தை இங்க வாசிக்க கேட்கும்போது அனுகூலத்தின் துணையும் ஆனவர் என்ற ஒரு வசனத்தை யூஸ் பண்ணிக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். என்ன துணைங்களா? என்னங்க அனுகூலம்? என்னங்க நம்புற ஜனங்களை ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? நம்பணும். எவ்வளவு நம்பணும்? முழுசா. ட்ரஸ்ட் காட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். எல்லா காரியத்திலும் ஆண்டு என்ன பண்ணாங்க? நம்பணும். ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க பணமே யூஸ் பண்ணாத வாழ்ந்து பாருங்க, நம்பிக்கையுடைய உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஒரு வாரம் ஃபுல்லா என்னங்க பாஸ்டர் பணம் இருக்குங்க யூஸ் பண்ணாத இருக்கிறதுக்கு நியாயமானது, பணமே இல்லாத நாங்க யூஸ் பண்ணிருக்கிறோம், அப்போ அது என்ன நியாயம்? நீங்க எனக்கு என்னங்க ஒரு வாரம் ஃபுல்லா என்ன பண்ணுங்க? பணமே எடுக்கவே எடுக்காதீங்க. நம்பி ஆண்டரை நம்பி வாழ்ந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ற அர்த்தம் புரியும். அப்பதான் உங்களுக்கு டொமேட்டோ வாங்கிட்டு வரணும்னு கவனம் வரும், பால் வாங்கிட்டு வரணும்னு கவனம் வரும். காசுல என்ன பண்ண மாட்டாங்க, நாளைக்கு கொடுக்குற அப்படின்னு சொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஏசப்பா உங்களதான் நம்பி இருக்கு, அப்பதான் நீங்க ஜெபம் வரும். ஏசப்பா பால் வேணும் தயவுசெய்து. அந்த நம்பிக்கை எங்க இருந்து வரங்க? காசு இருக்கிற ஒரு நம்பிக்கைனால உனக்கு இதெல்லாம் வாங்கிடுறன்ற ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல உனக்கு உன்னோட சுய வேலை செய்யுது. காசே இல்லாத நேரத்துல உன் சுய செத்துரும். அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால கடவுளை தான் சார்ந்து இருப்ப. அன்னைக்கு சாப்பிடணும்னா யாரை சார்ந்திருப்ப? அன்னைக்கு பால் குடிக்கணும்னா யாரை சார்ந்திருப்ப? கர்த்தரைதான் சார்ந்திருப்ப. உன் பர்சன் நம்பவே மாட்டேன். இருக்கிறதுனால போய் எடுத்துக்கங்கன்னு நிடுவீங்க. இல்லன்னா உங்களுக்கு புரியுதுங்களா? நம்பிக்கையினுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அவர் ஆபத்தின் காலத்துல அனுகூலத்தின் துணையும்
மாணவர். ஆகையால் பூமியின் நிலை மாறினாலும் மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்தாலும் அதன் ஜலங்கள் பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் சேலா. என்னங்களா, கர்த்தரை நம்புற ஜனங்களுக்கு பயம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை நாம் நம்புவோமா? கர்த்தரை பின்பற்றுவோமா? Let's close our eyes and pray. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. I trust you God. I trust you. I trust you. I trust you Lord. I trust you Lord. உங்களை நம்புறேன் ஆண்டவரே. உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு நீங்க தான் ஆண்டவரே சகாயம். நீங்க தான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய முடியும். நீங்க தான் ஆண்டவரே எனக்கு ஹெல்ப். கேளுங்க, இருக்கிறத வைத்து சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உண்மையா நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? சொல்லுங்க. உன்னோட தேவைகள் சந்திக்கப்படும். ஆச்சரியமா சந்திப்பான், மிரக்கலா சந்திப்பான். நான் மாய உள்ள தேவனை நான் ஆராதிக்கல, அற்புதமுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். யாபேசின் எல்லைகளை விசாலப்படுத்தின தேவன் உங்க வீட்டு எல்லைகளையும் விசுவாசத்தின் நம்பிக்கையும் தேவனை கர்த்தர் விசாலப்படுத்த அவர் உண்மை துவாரம் உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க, என்னை பலப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற தேவன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற தேவன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற தேவன் என்னோடு அருகாமலும் உண்டு. என் பலனாகி கர்த்தாவே உண்மையில் நான் என்ன செய்கிறேங்க? அன்பு கூறுகிறேன் ஆண்டவர். I trust you God. சொல்லுங்க, நம்புற ஆண்டவர். இந்த நாள் நீங்க எனக்கு கற்றுத்தந்த பாடம் ஆண்டவரே. உங்களை தான் நான் நம்புறேன், பரிபூர்ணமா நம்புறேன். என்ன வந்தாலும் நம்புறேன், என்ன நடந்தாலும் உங்களை தான் நம்புறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆண்டவரே யத்தியவனை பார்த்து நீங்கள் சபித்ததை போல பேசினது போல இன்னைக்கு என்னோட பிரச்சனைகளை பார்த்து நான் பேச எனக்கு கிருபை தாங்க இயேசுவின் நாமத்தினால. என் பிரச்சனையை பார்த்து நான் பேசுகிறேன், என் சூழ்நிலையை பார்த்து நான் பேசுறேன். எனக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்கள் எதுவுமே வாய்க்காத போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளைங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போய் நாம விசுவாசிக்கிறவங்க ஆமீனும் சொல்வதாக, ஆமீனும் சொல்வதாக. ரத்தத்தால் ஜெயமாண்டவரே, ரத்தத்தால் ஜெயமாண்டவரே, ரத்தத்தால் ஜெயமாண்டவரே, ரத்தத்தால் ஜெயமாண்டவரே. நிலைக்கால்கள் மேல் ரத்தம் 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 ஆண்டவரே. ரத்தம் 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 விளையாடப்பட்ட ரத்தம். Fire in the house of God in the name of Jesus. Rabangaba nadustere nanantere beku rabatere manantereba. Akini 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 akini. Fire 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 in the name of Jesus of Nazareth. கிருபை 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 தகவல். எங்களுக்குள்ள விசுவாசத்தை தாங்க, விசுவாசத்தை தாங்க, நம்பிக்கை தாங்க. அத்தி மரத்துல பேசுகிற அந்த நம்பிக்கை தாங்க, அத்தி மரத்துல பேசுகிற அந்த நம்பிக்கை தாங்க. உன்னுடைய இருதயத்துல சந்தேகப்படாம இந்த மரத்திடத்துல நீ பேசினா, இந்த மரத்தை பார்த்து இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமத்துல விழுன்னு சொன்னா நிச்சயமாக தேவன் செய்வார். தேவ ஜனமே, உன்னோட நிலையில இருந்து மாற்றிக்கொள் மாற்றிக்கொள் மாற்றிக்கொள். கம்ஃபர்டபுளான ஜோன்ல இருக்காத மாற்றிக்கொள். பிரேயர் சிஸ்டமை மாற்றிக்கொள் மாற்றிக்கொள். தேவனை பார்த்து மன்றாடுகிற ஆவிக்குள்ள மாற்றிக்கொள் இயேசுவின் நாமத்தினால. In the name of Jesus, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் நான். முற்றிலும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, அரவணைங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.